ஐவின்ஸ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஐவின்ஸ் தமிழின் செய்திகள். பிள்ளையானுக்கு பிணை, நீதிபதிக்கு ஏற்பட்ட அவதூறு. மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி சசி மகேந்திரனுக்கு எதிராக அவதூறு பரப்பிய 6 சமூக வலைதள கணக்குகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜோசப் பெர்ராஜசிங்கம் படுகொலை வழக்கில் பிள்ளையானுக்கு பிணை வழங்கியமை உள்ளிட்ட பல்வேறு போலியான தகவல்கள் மற்றும் அவரது தனிப்பட்ட தகவல்களை உள்ளடக்கி குறித்த சமூக வலைதள கணக்குகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறித்த 6 சமூக ஊடக கணக்குகள் தொடர்பாக தகவல்களை பெறுவதற்கு குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் இணைய கண்காணிப்பு மற்றும் புலனாய்வு பிரிவுக்கு கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி அனுமதி வழங்கியுள்ளார். உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளவர்கள் நாட்டிலிருந்து வெளியேறுங்கள். மஹிந்த தேசப்பிரிய. உயிர் அச்சுறுத்தல் உள்ளவர்கள் நாட்டை விட்டு வெளியேறிவிடுவதே மிகச்சிறந்த பாதுகாப்பாகும் என இலங்கை முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். உயிர் அச்சுறுத்தல் உள்ளவர்கள் இலங்கையை விட்டு வெளியேறலாம் அல்லது வீடுகளை விட்டும் வெளியில் நடமாடுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்திருக்கிறார். அண்மை காலமாக இடம்பெறும் கொலை சம்பவங்கள் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாதை திறப்பு, மகிழ்ச்சியில் ஜாழ் மக்கள். 35 வருடங்களின் பின்னர் யாழ்ப்பாணத்தில் காங்கேசன்துறை பலாலி இடையிலான அரச பேருந்து சேவை இன்று செவ்வாய்க்கிழமை 29ஆம் திகதி ஆரம்பித்து வைக்கப்பட்டது. யுத்தம் காரணமாக கடந்த 35 வருடங்களாக உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்பட்ட குறித்த பகுதியூடாக பொதுமக்கள் நடமாட முடியாத சூழல் காணப்பட்டது. இதன் காரணமாக பயணிகள் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை வரை மாத்திரமே பயணம் செய்து கொண்டிருந்தனர். தற்போது அந்த நிலைமை மாற்றப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் பவானந்தராஜா, இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ஜீவக பிரசிங்க மற்றும் போக்குவரத்து சபை ஊழியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மின்னல் பாதுகாப்பு தொடர்பில் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. நாட்டில் கடும் மின்னல் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்து அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இன்று நண்பகல் 12 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு இன்றிரவு 11 மணி வரை செல்லுபடியாகும் என திணைக்களம் அறிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மேலும் மின்னலினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. நன்றி. இத்துடன் ஐவின்ஸ் தமிழ் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஒரு செய்தி பகிர்வில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சமர்கனி.